ஆர்சிபி டீம் மொதல் மேட்ச் நல்லா வின்க்கு அப்புறம் செகண்ட் மேட்ச் சிஎஸ்கே 28ஆம் தேதி ஃபேஸ் பண்ணுறதுக்கு இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? எப்போ வந்து ஆர்சிபி டீம் சென்னைக்கு வருவாங்க? புவனேஸ்வர் குமார் பேக் இன் ரெட் ஜெர்சி சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட தான் மொதல் மேட்ச் வரப்போதா? வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மும்பை இந்தியன்ஸை பொட்டலம் பண்ணி தாட்டி விட்டாங்கன்னே சொல்லணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் நல்லா 100 மொத்தம் 10 கோடி கொடுத்து எடுத்தது ஒர்த்து வருமாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரியான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சென்னை சூப்பர் கிங்ஸ். கொஞ்சம் வழக்கம் போல் சென்னை சூப்பர் கிங்ஸோட வழக்கம் போல் டெம்ப்ளேட்லேயே கடைசி வரை கொண்டு போய் மேட்ச்சை ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் சும்மா சொல்லக்கூடாது, கிரேட் ஃபைட், நல்லா ஃபைட் பண்ணாங்க. பூம்ரா அதிக் பாண்டியா இல்லாமல் நல்ல மேட்ச் அவங்களுக்கு அமைச்சு. முதல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் நல்லா ஈஸியாகவே வின் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் பவுலிங் எல்லாம் இருந்துச்சு. குர்னால் பாண்டியாட்டு எக்ஸ்ட்ரா நிறைய போட்டு மேட்ச்சை திருப்பி விட்டார். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச்சுக்கு வந்து ஆர்சிபி நாளையிலேருந்து வந்து ப்ராக்டிஸ் மேட்ச்சை வந்து தொடங்க உள்ளதாக தகவல் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து மேபி சென்னை வந்து இறங்கினாலும் இறங்குவாங்க. இல்லை இன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீமை நம்ம வந்து சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு எதிர்பார்க்கலாம். வழக்கமாக அவங்களுக்கு சேப்பாக்கில் பெட்டர் ரெக்கார்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு பவர் ஹிட்டர் பிளேயர்ஸ். ஆனால் இங்கே வந்து கிரிக்கெட்டிங் ஷாட் ஆடுற பிளேயர்ஸ்க்கு வந்து வேல்யூ ஜாஸ்தி. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு இந்த சேப்பாக்கில் வந்து பெட்டர் ரெக்கார்ட் கிடையாது. ஒரே வழி இந்த தடவை ஆர்சிபி வின் பண்ணுறாங்கன்னா கோலி அடித்தா தான் முடியும். ஓகே, மேட்ச் வந்து என்ன எதிர்பார்க்கலாம், பிளேயிங் லெவலில் இப்போ யார் வின் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம மேட்ச் அன்றைக்கி பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமாரோட இன்ஜுரி பற்றி பேசலாம். புவனேஸ்வர் குமாருக்கு வந்து லாஸ்ட் மினிட் இன்ஜுரி தான் ஆச்சு முதல் மேட்ச்சில். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட மேட்ச்சை வந்து கம்பேக் பண்ணிடுவார் நம்புவோம். விராட் கோலி எவ்வளோ ரன்ஸ் அடிப்பார் சிஎஸ்கே கூட, இல்லை விராட் கோலி சீக்கிரமாக அவுட் ஆயிடுவாரா? மெயினாக கலிலாக வந்து விராட் கோலி பேட்டில் பற்றிலாம் நம்ம மேட்ச் அன்றைக்கி பேசலாம். புவனேஸ்வர் குமார் மேபி திரும்பி வர சான்சஸ் இருக்குது. ஏதாவது பிளேயிங் லெவலில் மாற்றம் இருக்குமான்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு புவனேஸ்வர் குமார் மட்டும் வருவார் ஆர்சிபிக்கு. சிஎஸ்கேலேருந்து பத்திரானா வருவாரா மாட்டாரான்னு தெரியல. பத்திரானா ஏன் விளையாட வைக்கலன்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. பட் நேதன் எல்லிஸ் நல்லா போல அது எதுனாலும் சிஎஸ்கே டோனி கேப்டனாக இருந்தால் இது நடந்திருக்குமான்னு தெரியல. ருத்ராஜோட புது கேப்டன்சியில் சிஎஸ்கே டீம் கொஞ்சம் மாறுதலாக தெரியுது. போன தடவை இதே மாதிரி தான் பண்ணி கடைசியில் பிளே ஆஃப் வர முடியாமல் போயிடுச்சு. பட் ஹோப்ஃபுல்லி இந்த தடவை அது ஆகாமல் இருக்கணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹோப் பண்ணுவாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸோட வின்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நேற்று வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வின் பண்ணாங்க. மேட்ச் ஆக்சுவலாக நல்ல மேட்ச், வழக்கம் போல் சிஎஸ்கே டெம்ப்ளேட்லேயே போய் வின் பண்ணி காட்டிட்டாங்க. என்ன டோனி அடிச்சு முடிக்கலன்னு கவலையில் இருந்தாலும் டோனியோட ஸ்டெம்பிங் பார்த்தோன்னு சொல்லி நிறைய பேர் ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருப்பீங்க. பார்ப்போம். சென்னை vs ஆர்சிபி மேட்ச் வந்து நல்ல மேட்சாக இருக்கும். நம்ம ஒரு த்ரில்லர் மேட்ச் இப்போ வரைக்கும் நம்ம டாட்டா இப்போ 25ல் பார்க்கல. மேபி இன்றைக்கி எல்ஐஜி vs டிசி மேட்ச்சில் பார்ப்போம். ஏன்னா நல்ல ரைவல்ரி ரிஷப் பண்டா கிட்ட இங்கிட்டு வந்திருக்காரு. கேஎல் ராவல் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிருக்காரு. நல்ல மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கிட்ட வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து யாருமே வந்து இன்னும் ஃபிட்னஸ் கிளியரன்ஸ் வாங்கலாம். அதனால் ரொம்பவே சிரமப்பட போகிறாங்க. இன்றைக்கி பவுலர்ஸ் பெருசாக கையில் இல்லாமல் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ரிஷப் பண்ட் மேபி நல்ல பேட்டிங் மேட்சாக இருந்தாலும் ரிஷப் பண்ட் கையில் பவுலிங் இல்லாதனால டெல்லி வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. நம்ம வந்து சொன்ன எல்லா மேட்சும் எல்லா டீம் தான் வின் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல சான்சஸ் இருக்குது. பார்ப்போம்.